ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று சண்டே எல்லாருக்கும் எப்படி போச்சு? என்ன ஸ்பெஷல் என்ன சண்டே ஸ்பெஷல் யார் யாருக்கெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது மரவள்ளி கிழங்கு, அப்புறம் வந்து குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வச்சு நான் இன்றைக்கி வடை செய்யலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். லாஸ்ட் வீக்கில் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க செஞ்சுருந்தாங்க, இந்த கிழங்கு வச்சு வடை செஞ்சுருந்தாங்க. அதை தான் செய்ய போகிறேன். இன்னும் எதுவும் க்ளீன் கூட பண்ணல. நேற்று எடுத்துகிட்டு வந்தது அப்படியே வச்சுட்டேன் நான். சரி இன்றைக்கி செய்யும்போது க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. நான் வந்து இதை சின்ன வயசில் எப்படி சாப்பிடுவேன்னா, அப்பா அதை நோண்டி எடுக்கிறாங்க இல்லைங்களா மண்ணில் இருந்து, அப்போவே வந்து இந்த தோல் சீவி கொடுத்துருவாங்க. தோல் சின்ன சின்ன பீஸ் மட்டும் தோல் சீவி கொடுத்துட்டாங்கனாக்கா பச்சையாகவே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு மாவு மாதிரி இருக்கும், அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பெரிய பெரிய ரொம்ப கனமாலாம் வரும். இந்த கிழங்கு ரொம்ப பெருசாலாம் வரும். அதை வந்து பச்சையாக சாப்பிட முடியாது. வேக வச்சு சர்க்கரை போட்டு அப்படி தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு சில டைமில் வந்து அவியல் செய்வாங்க. அவியல்னால் இந்த வேக வச்சு நார்மலாக சாப்பிட்றதுக்கு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுட்டு தேங்காய் துருவி போட்டு அவியல் செய்வாங்க, கேரளா சைடு செய்கிற மாதிரி. இது வந்து எனக்கு தெரிஞ்சு சர்க்கரை தொட்டு தான் மோஸ்ட்லி நான் சர்க்கரை தொட்டு தான் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் என்ன செய்வீங்க இந்த கிழங்கு வச்சு, நீங்கள் என்ன ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பப்பாளி ஒரு 5-6 மரம் இருக்கும், 6-7 மரம் இருக்கும். இப்போவும் புதுசாக ஒரு 2-3 செடி வந்துட்டுருக்கு. அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே போடுறோம் இல்லைங்களா, வயலில் செடி வந்துகிட்டே இருக்குது. ஒரு 6-7 செடி மரம் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 2 பழம் பறித்தோம். 2த்தில் 1 அங்கேயே சாப்பிட்டாச்சு எல்லோரும். 1 மட்டும் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது கொஞ்சம் காயாக இருந்தது. ஒரு 2 நாள் கழித்து சாப்பிட்லாம், நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து அப்போ இந்த கிழங்கு வந்து அந்த 3 கிலோ வந்து எப்போவுமே நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்று அங்கேயே ஊர்லேயே கொடுத்துருவோம், இல்லை நான் வீக்லி ஒன்ஸ் நான் போயிட்டு வரும்போது இங்கே எடுத்துகிட்டு வரோம் இல்லைங்களா, இங்கே யாருக்காச்சும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவேன். நம்ம அவ்வளவு யூஸ் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பப்பாளி மட்டும் இது வந்து சீட்லெஸ் இல்லை, சீடர். இது வந்து சீட்லெஸ், இது வந்து சீட்லெஸ். இது செடி நட்டது. இது மட்டும் செடி நட்டோம் நாங்கள். சீட்லெஸ் வரும், நான் கட் பண்ணும்போது காமிக்கிறேன் நான். இது நாளைக்கு சீட்லெஸ் வரும். இன்னொன்று வந்து சீடர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது ஒரு பழம் கட் பண்ணாலே வந்து எப்படியும் ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம், அவ்வளோ பெரிய பழமாக இருக்கும் அது. அந்த சீடர்து அது வந்து ரொம்ப பெரிய மரமாகவே இருக்காது. இதுதான் எங்களுடைய சண்டே ஸ்பெஷல். உங்கள் சண்டே ஸ்பெஷல் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஏன்னா வீக்லி வந்து சண்டேனால் நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். எங்களுடைய சண்டே வந்து சண்டே ரொட்டீன் ஃபுல்லாகவே அங்கே தான் போகும், வயலில் தான் போகும். உங்களுடைய சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.